السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று ஒரு அற்புதமான தினம், அரஃபாவுடைய நாளாகவும் வெள்ளிக்கிழமையாகவும் இன்றைய தினம் திகழ்கிறது. இந்த நாள் அல்லாஹ்வால் சிலாகிக்கப்பட்ட நாள். அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட நாள். நாளைய தினம் தியாகத் திருநாள் என்ற ஹஜ்ஜு பெருநாள். சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற வேண்டிய நாள் என்பதால் இன்றைய ஹுத்பாவின் உரை கலீலுல்லாஹ் என்ற தலைப்பின் கீழ் அமையும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நாளில் நோன்பு வைப்பது என்பது ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு மிகுந்த உயர்வான சுன்னத். இந்த நோன்பு குறித்து பல ஹதீதுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் எழுந்தது, கேட்டவர்களுக்கு நாம் பதில் சொல்லி இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அரஃபாவாக இருக்கிறது, அரஃபா நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கேட்ட கேள்வி என்னவென்றால், வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது நல்ல விஷயம் அல்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைக்காதீங்க. அப்படி நோன்பு வைப்பதாக இருந்தால் வியாழன் வெள்ளி சனி மற்ற நாட்களில், மற்ற காலங்களில் வியாழன் வெள்ளியோ அல்லது வெள்ளி சனியோ சேர்ந்து வைக்குமாறு நமக்கு ஃபுகஹாக்கள் சொல்லியிருக்கிறார்களே, இப்போ எப்படி வைக்கிறது, வெள்ளிக்கிழமை மட்டும் வச்சா பரவாயில்லையா என்று கேட்டாங்க. பரவாயில்லை, ஏன்னா இது வெள்ளிக்கிழமை நோன்பு அல்ல, நாம் வைக்கிறது அரஃபாவுடைய நோன்பு. அது வெள்ளிக்கிழமை வந்ததுனால வெள்ளிக்கிழமை வைக்கிறோம். மற்ற நாட்கள் அப்படி அல்ல. நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு சுன்னத்தான நோன்பு வைக்கிறது, அது ஒரு பெருநாள் என்று இருப்பதனால அந்த நாளை தவிர்க்க சொன்னோம். வியாழக்கிழமை நோன்பு வைங்க, அல்லது சேர்த்து வியாழன் வெள்ளியும் நோன்பு வைங்க, அல்லது சேர்த்து வெள்ளியும் சனியும் நோன்பு வைங்கள் என்று ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்று வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் என்பதால் அரஃபா நோன்பை நாம் எந்த நாளிலும் வைக்கலாம் இல்லையா? அது எந்த நாளும் வரலாம், எந்த கிழமையும் வரலாம். அது வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை மட்டும் அரஃபாவுடைய நோன்பை மட்டும் வைப்பது என்பது ஒரு குற்றமான விஷயம் அல்ல, இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ற ஒரு கருத்தை, ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்திவிட்டு நான் இந்த தலைப்புக்குள் நுழைகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாளைய தினம் நாம் எல்லாம்
புனிதமான ஹஜ்ஜு பெருநாள் என்ற தியாக திருநாளை ஐதுல் அலஹாவை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. இரவுகளிலே சிறந்த இரவுகள் என்ற பட்டியலில் பெருநாளினுடைய இரவுகளும் இடம்பெறுகிறது. சிறந்த இரவுகள் என்பதில் பெருநாளினுடைய இரவும் இடம்பெறுகிறது. எனவே பெருநாள் இரவை நாம் கண்ணியப்படுத்தி அதிலே இபாதத்துகளிலே ஈடுபடணும். அது அல்லாமல் அந்த இரவை வீணாக்கி விடாமல், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிகளிலும் திக்ர் மஜ்லிஸ் வச்சிருக்கிறாங்க, தைக்காக்களிலே திக்ர் மஜ்லிஸ்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக அவைகளிலே கலந்து கொள்ளணும். எல்லா மஹல்லாவாசிகள் அத்தனை பேரும் அந்தந்த பள்ளிகளிலே போய் திக்ர் மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள வேண்டும். பெருநாள் இரவு என்பது துஆ மக்பூலான இரவு என்று பல ஹதீதுகள் சொல்லுகிறது. சிறந்த இரவுகளிலே பெருநாள் இரவு இடம்பெறுகிறது. எனவே இந்த இரவை நாம் வீணாக்கி விடாமல், கடற்கரை அங்கு இங்கு சென்று விடாமல், சங்கங்களிலே அமர்ந்து தாம் விளையாடுவது, கேரம் போர்டு விளையாடுவது என்பது போன்ற எல்லாம் தவிர்த்து, பொதுவாக அதெல்லாம் ஒரு வீண் விளையாட்டு, ஒரு பெரிய பிரயோஜனமான விளையாட்டு இல்லை. இவைகளெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து அன்று இரவு இபாதத்துகளிலே நீங்கள் ஈடுபடணும். அல்லது மனைவி மக்களோடு சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கணும், அது இபாதத் தான். மனைவி உங்களுடைய கிச்சனில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க, அது இபாதத் தான். இன்றைய இரவை நாம் இப்படித்தான் கழிக்கணும். ஒரு நேரம் தொழுகையில் இருக்கணும், துஆக்களில் இருக்கணும், திக்ரில் இருக்கணும், தஸ்பீஹில் இருக்கணும், ஸலவாத்தில் இருக்கணும். இன்னொரு நேரத்தை தன்னுடைய மனைவியோட மக்களோட கழிக்கணும். அவர்களுக்கான வீட்டு வேலைகளிலே உதவியாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு இபாதத்து. இதுதான் பெருநாள். கடற்கரையிலே போய் கொண்டாடி கொண்டிருப்பது அல்ல. அங்கே பொதுவாகவே இப்போ எல்லாமே கடற்கரையினுடைய அமைப்பெல்லாம் நம்ம ஊர் அமைப்பு எல்லாம் மாறி போயிடுச்சு. சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, சொல்லியெல்லாம் முடிச்சாச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் வீட்டை விட்டு வெளியில், எங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு பாதியாக இருக்காங்க, வீட்டை விட்டு தெருவுக்கே வர முடியல. அத்துணை வாகனங்கள் நிறைந்து கிடக்கிறது. வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர்கள். ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு தலமாக நமது ஊரினுடைய கடற்கரை மாறிவிட்டது என்பது வேதனை மிக்கது. அந்த காலத்தில் நம்ம பிள்ளைகள் அங்கே தான் விளையாடுவாங்க. விளையாடுவதற்கு நல்ல தகுதியான இடம், ஆடி ஓடுவதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு நல்ல இடமாக இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. பிள்ளைகள் விளையாடுறதும் இல்லை. விளையாட்டை பார்க்கறதுன்னு ஆயிடுச்சு. ஃபோனில் விளையாட்டை பார்க்கறது, விளையாடுறது என்பது இல்லாமல் போய்விட்டது. எனவே இந்த நிலையெல்லாம் மாறணும் என்று நிறைய பேசியிருக்கிறோம். அது அல்லாஹ் போதுமானவன். அருமையானவர்களே, எனவே நாளைய தினம் பொதுவாக கடற்கரை என்று சொன்னால் கூட்டம் இருக்கும். சரி, அது ஒரு பெருநாள் கூட்டத்துக்கு போகிறாங்கன்னு வைங்க. கூடிய மட்டிலும் பெண்கள் போகாதீங்க. உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் சொல்லுங்கள், பெண்களை அனுப்பாதீர்கள், பெண்கள் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள். அது நல்லது அல்ல. நாம் பெருநாளில் சம்பாதித்த நன்மைகளை எல்லாம் அழிப்பதற்கு வேண்டும் என்றால் கடற்கரைக்கு போகலாம். பெருநாளில் நம்ம என்ன நன்மைகள்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கிறோமோ, என்ன நன்மைகள்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் கடற்கரைக்கு போகலாம். எனவே இந்த மாதிரி நாளை தினம் கடற்கரைக்கு செல்வதை நமது மக்கள் தவிர்க்க வேண்டும். பெண்கள், குறிப்பாக பெண்கள் தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எவ்வளவு பெரிய தியாகம்! இந்த பெருநாளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான்? ஒரு கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலுல்லாஹ், என்னுடைய நண்பர் என்று சொன்னான். இது மலக்குமார்களை திகைப்பில் ஆழ்த்தியது. நண்பனா? எப்படி? உனக்கு நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு எப்படி ஒரு நண்பன் இருக்க முடியும்? உனக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, பிள்ளை கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, ஆனால் நண்பன் மாத்திரம் உண்டா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் மலக்குமார்கள். அது எப்படி நண்பன் என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையில் சில சோதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஓ இதிபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு, அல்லாஹ் குரானில் சொல்கிறான். குரானில் பல இடங்களில் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த வரலாறு மிக அற்புதமாக பேசப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் விரித்து பேசுவதற்கான இடம் இதுவல்ல. ஒரு சில தகவல் மாத்திரை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அந்த சோதனையில் அவங்க வெற்றி பெற்றாங்க.
முதலாவதாக அவங்களுடைய தந்தை பேர் தாரக். அவங்களுடைய வரலாறு லேசாக சுருக்கமாக சொல்கிறேன். 250 வருட காலம் வாழ்ந்தவர்கள். அவங்களுடைய தந்தை நாகூர், தாரகருடைய தந்தை நாகூர். அவர் 148 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய தந்தை சாரூக் 230 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய தந்தை ராவு 239 வருடங்கள் இந்த வையத்திலே வாழ்ந்தவர். அவருடைய தந்தை ஃபாலிக் 439 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இப்போ 200 வருஷம் வாழ்றது, 250 வருஷம் வாழலாம், இல்லை சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்கிற காலம் அது. அவரை தாண்டி ஆபிர் 464 வருடங்கள். அவருடைய தந்தை ஷாலிஹ், சாலிஹ் அல்ல ஷாலிஹ், 430 வருடங்கள். அவருடைய தந்தை அர்ஃபக்ஷத் 438 வருடங்கள். அவருடைய தந்தை சாம். இந்த சாம் யாருன்னா நூ அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார், நூ நபியினுடைய மகன் தான் சாம். இவங்க 600 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அவர்களுடைய தந்தை நூ அலைஹிஸ்ஸலாம். இந்த சில்சிலால தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சேர்றாங்க. அவங்களுடைய தாயாரை குறித்து சொல்லும் பொழுது அமீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பேர் அமீலா, அவங்க வாப்பா பேர் குர்புனா, அவங்க வாப்பா பேர் கர்ஷா, அவங்களுடைய வாப்பா பேர் அர்ஃபக்ஷத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா வழியில் வரக்கூடிய அந்த பெரியவர் வந்துடுறாரு. அவங்க வாப்பா பேர் சாம், அவங்க வாப்பா பேர் நூ அலைஹிஸ்ஸலாம். 2 பேருமே நூ அலைஹிஸ்ஸலாம். தாய் வழியிலும் தந்தை வழியிலும் நூ அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்தையில் வர்றாங்க. அங்கே தான் வந்து ஆகணும். ஏன்னா எல்லா மணிக்கெல்லாம் நூ அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அல்லா அழிச்சிட்டானே, இனி நூ நபியினுடைய எழுதுனே தான் எல்லாமே வரும். தாரகினுடைய 75வது வருஷத்துல தான் வயசுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும்போது அவங்க வாப்பாக்கு 75 வயசு. 75 வயசுனா ரொம்ப சின்ன வயசில் பிறந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம வயசுக்கு அப்படி இல்லையே. நம்ம வயசில் 75வது வயசில் ஒரு பிள்ளையை பார்த்தா எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க, வித்தியாசமாக பார்ப்பாங்க, என்னடா இது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த காலத்தில் 75 வயதுங்கிறது இந்த காலத்தில் 20 வயசு மாதிரி, அல்லது 18-19 வயசு மாதிரி. 75வது வயசில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 சகோதரர்களும் பிறந்தாங்க. நாகூர், ஹாரான் என்று 2 சகோதரர்கள் பிறந்தாங்க. நாகூருங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்சோட்டப்பா பேர், தாரகினுடைய வாப்பா. அப்போ அந்த காலத்திலேயே வாப்சோட்டப்பா அப்பா பேரை இப்போ பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ வாப்சோட்டப்பா பேரெல்லாம் இப்போ அழகா இல்லை, ஃபேஷனாக இல்லை. அதனால் மம்மா அப்துல்காரி, இமாம் அப்துல்காரி, இஸ்மாயிலா, அதெல்லாம் அழகா இல்லை. இப்போ எல்லாம் புது புது பேரை தேடுறாங்க. அது என்ன பலாயினுடைய பொருளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்குது. இப்படிலாம் சில பேர் சில வீடுகளில் போய் பேரை வைக்கும்போது அந்த நேரத்தில் பேரை சொல்லுவாங்க, நமக்கு திகைப்பாக இருக்குது. கொஞ்சம் பேரை மாற்றுங்கன்னு சில இடங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு இடத்துல மாற்றியே ஆகணும்னு சொல்லியாச்சு, பேரை மாற்றப்பட்டது அந்த இடத்துல. இந்த வைக்காத இந்த பேரை வைக்காத இந்த பேரை வைக்கிறது ஹராம், பெரிய ஆபத்து. பிள்ளைக்கு முசீபத்தை வந்து சேர்ந்தோடனே அப்போ தான் அவங்க பயப்பட்டாங்க. ஹராம்னு கூட பயப்பட இல்லை, முசீபத்தை வந்து சேரணும் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன செய்ய மாற்றுறாங்க. இது நெட்டில் தேடி பார்க்குறது. அப்போ அந்த காலத்தில் வாட்சாட்டு பேரை நம்ம வைக்கிறோம். அழகான பெயர்களை வைங்க. சஹாபிகளில் எத்தனையோ அழகான புது பெயர்கள்லாம் இருக்கு. அந்த சஹாபிகளுடைய பெயர்களுக்கு நீங்கள் பொருள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையா? சஹாபியத்து பெண்கள் இருக்கிறாங்க, ஒரு தடவையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயால் கூப்பிட்டுருப்பாங்க. பெயர் சரியில்லை என்று இருக்குமேயானா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெயரை மாற்றிடுவாங்க. சரி, செய்திக்கு வருகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 சகோதரர்கள் அவங்க பிறந்திருந்தாங்க. ஒருவர் நாகூர், அதாவது அவங்களுடைய வாப்சோட்டப்பா பேர், இன்னொரு ஹாரான். இந்த ஹாரான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தம்பி. அவர்களினுடைய இப்ராஹிம் நடுவில் உள்ள ஆள். நாகூர் முதல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2வது, ஹாரான் 3வது. இந்த ஹாரான் அவர்களுடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம், தம்பி மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுடைய சகோதரர் மகனாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தங்களுடைய பிறப்பிடத்திலிருந்து கிளம்பி வேறொரு பகுதிகளுக்கு, சிரியாவுக்கு போயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட பிறந்த பகுதியெல்லாம் ஈராக்கில் பிறந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க சிரியாவுக்கு போனாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அங்கே போய் அவர்கள் அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தாரக இறக்கிறாரு. ஆசர் சாச்சாப்பாவுடைய பொறுப்பில் தான் அவங்க வளர்றாங்க.
அப்படி வளர்ந்து வரும்போது ஷாஜப்பா வந்து சிலை வணக்கம் செய்யக்கூடியவராக இருந்தார், சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார். ஆதம் அலை இஸ்லாமுடைய காலத்தில் சிலை வணக்கம் கிடையாது. அவர்களுடைய மகனார் ஷீத் அலை இஸ்லாமுடைய காலத்தில் சிலை வணக்கம் கிடையாது. அவங்களுடைய தொடரிலே வந்த இத்ரீஸ் அலை இஸ்லாமுடைய காலத்திலையும் கிடையாது. நூ அலை இஸ்லாமுடைய காலத்திலையும் ஆரம்பத்தில் இல்லை, பின்னால் வந்து சேர்ந்தது. அது வரைக்கும் சிலை வணக்கம் ஷிர்க்குங்கிறதே உலகத்தில் இல்லை. நூ அலை இஸ்லாமுடைய காலத்தில் பிந்திய காலத்தில் தான் இந்த முசீபத்து ஷிர்க் என்பது ஏற்பட்டது. இப்போ இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய சாட்சாவாக இருக்கக்கூடிய ஆசர் இருக்கிறார் அல்லவா, இவருடைய தொழில் என்னன்னா சிலைகளை செய்து விற்பது, சாமி சிலைகளை செய்து விற்கிறது. சிலைகள்னா பொதுவான சிலைகள் இருக்குது, தலைவர்களுடைய சிலை, அந்த சிலை அந்த சிலை வைக்கிறாங்க இல்லையா, அது இல்லாமல் சாமி சிலைகளை செய்து விற்பது. ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய கையில் கொடுத்து, தம்பி நீ போய் எல்லாம் வித்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை போய் நீங்கள் வணங்குறீங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீ பேசாத, நீ சின்ன பிள்ளை, போய் வித்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கொண்டுக்கிட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போய் இன்று நான் சிலைகளை வைத்திருக்கிறேன், யாராவது வாங்குகிறீர்களா, இதனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, இதனால் எந்த சங்கடமும் செய்ய முடியாது, எந்த நன்மையும் தர முடியாது, ஒன்றுக்கு ஆகாது, வேணுமானா முசீபத்து வரும் உங்கள் வீட்டுக்கு, இப்படி சொல்கிறாங்க. யாராவது வாங்குவானா இதை, இப்படியே சொல்லி விற்பனை நடக்குது. போனால் வீட்டு வந்தாச்சு, என்ன ஒன்றும் விற்கல, ஒன்றுமே விற்கல, ஒருத்தரும் வாங்கல, எப்படி வாங்கல, எப்படி வாங்குவான். அதற்கு பிறகு மக்கள் வந்து சொன்னாங்க ஆசர்கிட்ட, இது என்ன வியாபாரமா, இது எந்த பங்களிப்பும் செய்யாது, நன்மையும் செய்யாது, தீமையும் செய்ய தெரியாது, வேணுமானா ஒரு கூடுதலாக முசீபத்து வேண்டாம், வீட்டுக்கு வரலான்னு சொன்னால் யார் வாங்குவான் அந்த சிலையை. இனி அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்தியாக்க நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னாங்க. இப்படியே பேசுகிறாங்க, அக்குத்துலுக், உன்னை நான் கொன்று விடுவேன். அவங்க சொன்னாங்க, என்னை கொண்டு முடிஞ்சா கொண்டுக்கங்க. அவ்வளவு பெரிய தியாகத்தில் அங்கிருந்து தியாகம் ஆரம்பிச்சிருச்சு, சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள், குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளை உடைத்தது, பெரிய சிலையின் மீது அந்த கோடாரியை போட்டது எல்லாம் குர்ஆன் பேசி காட்டுகிறது. ஆக ஏக இறை வணக்கத்தில் மக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய பாடாப்பட்டாங்க. அதுக்கு ரொம்ப காலம் எடுத்தது. ஒரு காலகட்டத்திலே மக்கள் நிறைய அவங்கள பின்பற்றினாங்க, ஆனால் ரொம்ப காலம் கடந்த பிறகுதான் அது மிகப்பெரிய சோதனைக்குள் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். இவங்க என்ன செய்தார்கள், அவங்களுடைய அந்த சிரியா பகுதியிலிருந்து இப்போ மக்கா இருக்கக்கூடிய இந்த பாதிக்கு காபாவுக்கு அவங்க வர்றாங்க. காபா இல்லை, அப்போ நூ அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அது அழிந்து போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு மேடு மாத்திரம் இருக்கு. நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் அந்த மேட்டை தான் தவாப் செஞ்சாங்க, ஏன்னா அதில் காபா இல்லை. நூ அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அது அழிந்து போய்விட்டது. எனவே வந்த நபிமார்கள், அதற்கு பிறகு வந்த நபிமார்கள் எல்லாம் அந்த மேடாக இருக்கக்கூடிய அந்த பகுதி அஸ்திவாரம் அதை மட்டும்தான் தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி தவாப் செய்யும் பொழுது, இதில் மஸ்ஜிதை நாம் எழுப்பினால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் அவங்க கல்பில் போட்டான். அதற்கான அவங்க என்ன செஞ்சாங்க, ஆயத்தமானாங்க. இது மஸ்ஜிதை எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்களிடத்தில் வந்தது. மஸ்ஜிது வந்த அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணிலே யாருமே இல்லை, ஒரு மனிதர் கூட வாழலை. மக்கால ஒரு மனிதர் கூட இல்லாத இடம். இப்போ பள்ளியை கட்டணும்னு சொன்னால் இந்த பள்ளியில் வந்து தொழுகிறது யாரு, யாரும் இல்லை. அப்போ எதுக்கு பள்ளி? அவங்க யோசிக்கிறாங்க, பள்ளியை கட்டணும் அப்படிங்கிறது கல்பில் வருது, அவங்களுக்கு புரியுது, அல்லாஹ் தான் போடுறான். ஆனால் பள்ளியில் தொழணுமே, பள்ளியில் இபாதத் செய்யணுமே, தவாபு செய்யணுமே. அப்போ இதுக்கு யார் இருக்கிறாங்க? மக்களே இல்லையே, ஒரு நபர் கிடையாது, ஒரு வீடு கிடையாது, தண்ணீர் கிடையாது. அப்போ தண்ணீர் இல்லாத இடத்துல யாராவது வாழ்வாங்களான்னா வாழ மாட்டாங்க. தண்ணீர் இல்லாத இடத்துல பறவைகள் வராது, மிருகங்கள் இருக்காது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், இங்கே ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த சிந்தனை, முன்னோக்கிய சிந்தனை அவர்களுடைய நெஞ்சிலே எழுகிறது. நாம் எப்படியாவது ஒரு சமூகத்தை அங்கே உருவாக்கிடணும் அப்படிங்கிற முதல்ல சமூகத்தை உருவாக்கிட்டு அதற்கு பிறகு பள்ளியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வர்றாங்க. அந்த அடிப்படையிலேயே அவர்கள் என்ன செய்தார்கள், முதல்ல கல்யாணம் முடிக்கிறாங்க. யாரை கல்யாணம் முடிக்கிறாங்க? அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்யாணம் முடிக்கிறாங்க. உலகத்திலேயே உலகம் படைக்கப்பட்டது முதல் கடைசி வரை, உலகம் அழிகிற வரை
உள்ள பெண்களிலேயே மிக அழகான பெண் யார் அப்படின்னு கேட்டால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான், நம்ம அம்மா தான். அவர்களுடைய அழகுக்கு நிகராக இன்னொரு பெண் இல்லை என்று எழுதுகிறான். அப்படி ஒரு அழகை அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதற்கு அடுத்த கட்டமாக மிக அழகிய ஒரு பெண் உலகத்திலே என்று சொன்னால் சாரா அலைஹிஸ்ஸலாம். இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியோடு என்ன செய்றாங்க, பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய அநியாய அரசன் அவங்க அந்த பெண்களெல்லாம் கண்டா போதும், பெண் பித்தன், அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசன் அவன். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேள்விப்பட்டு அதை அவங்கள பற்றி இந்த பெண் அழகா இருக்கிறான் அந்த பெண் அழகா இருக்கான்னு சொல்றதுக்கிட்ட ஒரு குழு வச்சிருக்கிறான். எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படிப்பட்ட அரசன். அப்ப இந்த பெண் அழகு, இந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறான், இவனுடைய மனைவி அவனுடைய மனைவி, அதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு தேவை இந்த மாதிரி பெண்கள், பெண் பித்தனாக அவன் திகழ்ந்தான். எனவே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை கடந்து போகும்போது செய்தி வந்துருச்சு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். நீண்ட வரலாறு சுருக்குகிறேன். அங்கே வந்த போது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து பிரமித்து போனான். அவன் ஆயிலேயே கண்டா இப்படி ஒரு பெண்ணை கண்டது இல்லை. இதுவரைக்கும் பார்த்த பெண்களுடைய அழகுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் இவங்களுடைய அழகுக்கு நிகராக ஆகாது. அவன் தன்னுடைய தீய நோக்கோடு கையை நீட்டிய போது, அவளை தொடுவதற்காக கையை நீட்டிய போது கை சூகையாக ஆயிடுச்சு. பயந்துட்டான், கையை விளங்காம போச்சு. இது என்னடா பெரிய வம்பா போச்சு அப்படின்னா அவன் சொன்னான், அந்த அம்மா என்னை விட்டு, நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படாமல் இருக்குது, நீ பிரார்த்தி அப்படிங்கிறான். அவங்கள அதை நம்பி நினைச்சாங்க, பிரார்த்தித்தாங்க. அவனுக்கு கை சரியாயிடுச்சு. திரும்பவும் கையை நீட்டினான், திரும்பவும் அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்படி 3 தடவை நடந்து 3வது தடவை அவன் சொன்னான், இங்கே வாங்கப்பா, நீங்கள் யார், ஒரு பொம்பளையை கொண்டு வந்திருக்கிறீங்களா அல்லது பிசாசை கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவளை தொடும்பொழுதுலாம் என் கை நாசமாக போகுது, தொட முடியல, என்ன ஆச்சு, இவ பெண்ணா அல்லது பிசாசா, பெண்ணினுடைய உருவம் என்ன பயந்து இவளை கொண்டு எங்கே பிடிச்சிங்களோ அங்கே கொண்டு விட்டு வந்துருங்க சொல்லி ஒரு பெண்ணையும் அவளுக்கு துணையாக அனுப்பினான். அந்த அரண்மனையிலே வாழ்ந்த ஒரு நல்ல பெண்மணி, ஒழுக்கம் மிகுந்த சீலமான ஒரு பெண்மணியை அவளுக்கு துணையாக, நீங்கள் இவள் அடிமையாக நீங்கள் வச்சுக்கோ, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாது, இனிமேல் நான் உன்னை தொடவும் மாட்டேன், உன்னை நெருங்கவும் மாட்டேன், உன்னை நினைக்க மாட்டேன், உன்னை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, நீ இந்த பெண்ணையும் அழைச்சிக்கிட்டு உனக்கு ஹிதமத்துக்கு பெண்ணையும் அழைச்சிட்டு கொண்டு போ என்று கொடுத்தான். அந்த பெண் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். நீண்ட காலமாகியும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கல. இதன் காரணத்தினால ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறமே, என்னமோ அல்லாஹ் எனக்கு அந்த நசீபை வைக்கலையோ என்னமோ தெரியல, அதனால் என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை நான் விடுமை விட்டுறேன், இவளை நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்க, ஒருவேளை இவள் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யலாம், குழந்தை கிடைக்கலாம் அப்படின்னு மனைவியே சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியங்கிறது நம்ம முக்கியமானது. அப்போ அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, விடுதலை செஞ்சாங்க. அந்த பெண்ணை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடித்த கொஞ்ச நாள்லேயே குழந்தை உண்டாயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க. இனி ஒரு கட்டத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதுக்குள்ள பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. 2 மனைவிகளுக்கும் இடையிலையும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி வரும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தங்களுடைய அருமை பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க. எங்க காபா இருக்கக்கூடிய இருந்த பகுதி, அங்கே இல்லை, ஒருத்தரும் இல்லை. அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் உணவு இருந்தது, ஒரு நாளைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு உண்டான உணவு, கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதை என்ன கையில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க அப்படியே திரும்பிட்டாங்க. அப்படியே திரும்புகிறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம இந்த இடத்துல எவ்வளோ பெரிய தியாகம் நீங்கள் பாருங்கள். ஒரு பஸ்ஸில் நம்ம பிரயாணிக்கிற மனைவியோட, நீ கொஞ்சம் இரு, நான் உனக்கு எதாவது வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி கடையில் போய் டீயோ பிஸ்கட்டோ அல்லது வடையோ எதாவது வாங்க போகும்போது பஸ் எடுத்துகிட்டு போனால் நம்ம எப்படி பதறுவோம், அவங்க எப்படி பதறுவாங்க. இவ்வளவுக்கும் பஸ்ஸில் ஆட்கள் இருக்குது, தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம், நம்ம பதறத்தானே செய்வோம், இது இயல்பு. ஆனால் இங்கே ஆளும் இல்லை, பேரும் இல்லை, தண்ணியும் இல்லை, உணவும் இல்லை, வசிக்கிறதுக்கு இடமும் இல்லை. அந்த இடத்துல தன்னுடைய பச்சை குழந்தையை விட்டு செல்றாங்க மனைவியோடு. அப்ப கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு அவர்கள் செல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தியாகம். அல்லாஹ் செல்ல சொன்னான். இவங்க அப்படியே அதிர்ந்துட்டாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், என்ன இப்படி விட்டுட்டு போறீங்க,
இங்கே யார் இருக்கிறா, எங்கே தங்குறது, மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. எவ்வளோ வகை வகையான உணவுகளை நாம் சாப்பிட்றோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு தியாகத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க. நம்ம மனைவி மக்கள் அப்படி விட்டுட்டு வருவோமா? அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக செஞ்சுட்டாங்க. அப்படி திரும்பி வரும்போது கேட்குறாங்க, இப்படி விட்டுட்டு போறீங்களே என்ன, ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேசல, அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, பின்னாலேயே வர்றாங்க, விட்டுட்டு போறீங்களேன்னு 2-3 தடவை கேட்ட பிறகு திருப்பி கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இது அல்லாஹ்வின் கட்டளையான்னு கேட்குறாங்க. ஆமாம் என்று வாயால் சொல்லல, தலையால் அசைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்படியானால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். என்ன தவக்குல் என்பதை பாருங்கள் அந்த பெண்ணுக்கு. அந்த சந்ததியில் தானே நம் உயிரின் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி அங்கே அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஜம்சம் ஏற்படுகிறது. நமக்கு தெரியும் இந்த ஜம்சம் எப்படி ஏற்பட்டது என்ற வரலாறு நமக்கு புரியும். அவங்க தண்ணீர் இல்லாமல் போனது, தண்ணீரை தேடி சஃபா மர்வா குன்றுகளுக்கு இடையில் அங்கேயும் ஓடுனாங்க. காணல் நீரை தண்ணீராக நினைத்து கொண்டு கடைசியில் ஒரு பக்கத்தில் தன்னுடைய பிள்ளை ஒரு இடத்துல படுக்க வச்சுருந்தாங்க. ஒரு துணியை விரித்து அங்கே ஆள் அரவம் கேட்டு அவங்க பார்க்குறாங்க, யாரோ ஒரு ஆள் அங்கே நிற்கிறாங்க. அப்போ அவங்க பயந்தாங்க. ஐந்த ககோஸ், ஒன்றை இடத்துல இரட்சிப்பு இருக்கிறதா, நீங்கள் யார் எங்களை பாதுகாக்க வந்திருக்கிறீங்களா? ஆமாம் அப்படிங்களா, அப்படின்னா நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க காலால் அடிக்கிறாங்க. ரக்லத்துல் ஜிப்ரைல், அதுக்கு ஒரு பேர் ஜம்சமுக்கு. தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அவங்க வேகமாக ஓடி வந்து அவங்களுடைய அப்ரானி பாஷையில் ஜம் நில்லு 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 அப்படின்னு, ஜம்சம்னா நில்லுன்னு அர்த்தம் அந்த மொழியில். அது அரபு மொழி அல்ல அது. அந்த தண்ணீரை அப்படியே வடிகட்டினாங்க. வடிகட்டி அந்த தண்ணீர் அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு தோண்ட 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 அது கிணறாக மாறியதுன்னு வைங்க. இப்போ தண்ணீர் வந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் ஒரு நாடோடி குழு, ஜுருஹும் கோத்திரத்தை சார்ந்த யமனிலிருந்து ஒரு நாடோடி குழு அந்த பக்கமாக போகிறது. அப்படி போகும்போது பறவைகள் பறக்கிறத பார்க்குறாங்க. சில பறவைகள்லாம் பறக்குது. அவங்க பார்த்தாங்க, வலது பலமுறை அந்த பக்கமாக போயிருக்கிறாங்க. ஒரு நாள் பறவையை பார்த்தது இல்லையே. தண்ணீர் இருந்தால் தானே பறவை இருக்கும். அப்போ எங்கே தண்ணீர் இருக்கிறது பார்த்து கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. வந்து அங்கே அம்மாவும் மகனும் தான் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் தான் இருக்குது, 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த ஏரியாலேயே மக்காவை சுற்றி உள்ள பகுதியில், இப்போ ஜித்தாயத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பகுதியிலேயே 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சுற்று வட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு வைங்களேன், இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயே 2 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? பெரிய வீடாக இருக்கும். மாப்பிள்ளை வெளியூர் போயிட்டார், வீட்டில் அம்மாவும் மகளுமா இருப்பாங்க. எப்படி இருக்கும்? பெரிய வீடு, மத்திக்கெல்லாம் போயிடாதே, இன்னும் சத்தம் கேட்குது, எப்படிலாம் கிடக்கும். இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட்லேயே 2 பேர் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஈமான், எவ்வளோ பெரிய தவக்குல், எவ்வளோ பெரிய தைரியம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இப்போ இவங்க வந்த உடனே இவங்க பார்த்தாங்க தண்ணீரில் இருக்குது. அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சாலே போதும், மற்றதெல்லாம் எனக்கு பார்த்துக்கிடலாம் அப்படின்ன உடனே நாங்களும் இங்கே தங்கலாமான்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தங்கலாம், ஆனால் தண்ணீரில் பங்கு கேட்கக்கூடாது. எங்களுடைய அனுமதி பெற்று தான் நீங்கள் என்ன செய்யணும், தண்ணீர் பெறணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் அந்த இடத்துல விட்டு போகிறாங்க. திரும்பி கூட பார்க்கல, ஆமான்னு கூட சொல்லலை, தலையாசைச்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்பதற்கு. ரொம்ப தூரம் போனது பிறகு தன்னுடைய ஒட்டகத்தை அப்படி திருப்பினாங்க. திருப்பி அந்த காபா இருந்த பகுதியை பார்த்து கையை வைத்து சொன்னாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். இறைவா, என்னுடைய சந்ததிகளினுடைய ஒரு பகுதியை உன்னுடைய சங்கை மிகுந்த இல்லத்தின் அருகிலே விட்டு செல்கிறேன். எப்படிப்பட்ட அந்த இடம் தெரியுமா? எந்த பயிர் பச்சையும் இல்லாத வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய பகுதி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதற்காக? லியுகீமுஸ் ஸலாத்தா, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக. அப்போ அந்த பள்ளியில் தொழுகையில் நடக்கணும், வணக்க வழிபாடுகள் காபா நடக்கணுங்கிறதுக்கு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற திட்டமிடல். அப்போவே அந்த திட்டமிடல் அடிப்படையில் தான் தன்னுடைய முதலாவதாக ஒரு திட்டமிட்டு சொன்னால், அந்த திட்டமிடக்கூடியவர் அவருக்கு ஆற்றல் இருந்தால் முதலாவது அவர் என்ன செய்யணும், செலவழிக்கணும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு வைங்க, ஒரு பள்ளியை கட்டணும், அல்லது ஒரு வீட்டை ஒரு மாளிகை கட்டணும், ஒரு மண்டபத்தை கட்டணும், ஏதோ ஒன்று. அப்போ அது திட்டமிடக்கூடியவர் யாராவது இடத்துல வசதி இருந்தால் முதலாவதாக அவருடைய பங்களிப்பை வைக்கணும் என்ற ஒரு படிப்பினை இது தருகிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்காவிலே சந்ததிகளை உருவாக்க வேண்டும், மக்கள் நடமாட்டத்தை உருவாக்க வேண்டும், அப்போதுதான் இந்த பள்ளி அலங்காரமாக இருக்கும் என்ற காரணத்தினால் முதலாவதாக தன்னுடைய மனைவியும் பிள்ளையை அர்ப்பணிச்சாங்க. அர்ப்பணித்து விட்டு தான் என்ன விட்டுட்டு ஒன்றும் போகல,
நான் குடியமர்த்தினேன் என்கிறார். ரப்பி ரப்பனா இன்னி அஸ்கந்து, நான் குடியமர்த்தி இருக்கிறேன். எங்கே குடியமர்த்தி இருக்கிறேன்? உன்னுடைய சங்கை மிகுந்த அந்த ஹரம் பக்கத்திலே, அதற்கு அருகில், அந்த மஸ்ஜிதுக்கு அருகிலே நான் குடியமர்த்தி இருக்கிறேன். ஆனால் அங்கே எந்த பயிர் வச்சையும் இல்லை. எதற்காக? லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகை நிலைநிறுத்தணும். ஃபஜால் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், எப்படி கேட்குறாங்க பாருங்க. மக்களினுடைய இதயங்கள் அவர்களை நோக்கி வரணும், என் பிள்ளைகளை நோக்கி வரணும், என் குடும்பத்தை நோக்கி வரணும். தஹ்வி இலைஹிம், அவர்களை நோக்கி வரணும். வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், அவர்களுக்கு நல்ல கனி வர்க்கங்களை கொடுப்பாயாக, அழகான பழங்களை தருவாயாக. லஅல்லஹும் யஷ்குரூன், அப்படியெல்லாம் செய்தால் அவர்கள் உனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக காலமெல்லாம் இருப்பார்கள் இல்லையா என்று அவங்க பிரார்த்திக்கிறாங்க. அந்த பிரார்த்தனை எங்கள் கபூல் ஆகுது. இப்போ மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. தண்ணி தாங்க, தண்ணி தர்றோம், அதுக்கு என்ன நீங்கள் தருவீங்க? இந்தாங்க பழங்களை வச்சுக்கோங்க, பேரிச்சம்பளம் வச்சுங்க, இந்த பொருளை வச்சுங்க. சரியாயிடுச்சு இல்லை? இந்த துவா எப்படி கபூல் ஆகுதுங்கிறது பாருங்கள். ஒரு சுக்குஹும் மினஸ் ஸமராத், அவங்க நிறைய பேரிச்சம்பளம் சீக்கிரம் கெட்டு போகிறது இல்லையே. ஆப்பிள் மாதிரி, வாழைப்பழம் மாதிரி சீக்கிரம் கெட்டு போகிறது இல்லை. மாதக்கணக்காக அது இருக்கும். எனவே அது நல்ல ஒரு உணவாக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு ஆடுகள் கொண்டு வந்திருந்தாங்க, மாடுகள் கொண்டு வந்திருந்தாங்க, ஒட்டகம் இருந்தது, அதை அறுத்து பலியிட எல்லாமே நடக்குது. இனி சாப்பாடெல்லாம் உணவுலாம் தயாராகிடுச்சு, ஒரு ஊர் உருவாகிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஜுருஹும் கிளையினரில் தான் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் இல்லை, கல்யாணம் முடிக்குது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அதை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு நிகழ்வு, இடையில ஒரு தடவை வர்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இல்லை, அவங்களும் அங்கே இருந்திருக்கலாமே என்று சொன்னால், மக்கள் யாருமே இல்லை, அவங்கள மக்களை நேர்வழிக்கு அழைக்கணும்னா மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவங்க செல்லணும். அதற்காக அல்லாஹ் சொன்னா, நீங்கள் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீ தாவா பணியை செய்வதற்காக, மக்களை நேர்வழியின்பால் சத்தியத்தின்பால் அழைப்பதற்காக நீங்கள் போங்கன்னு அனுப்பினான். அப்படி அனுப்பியதன் மூலமாக அவங்க அந்த பகுதிகளுக்கு போயிட்டு இடையில வந்தாங்க. வரும்போது வீட்டில் தங்குறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. மக்கள் ஜனப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இனி கொடுக்கல் வாங்கல், கடைகள், அது இதெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். 3 நாள் அந்த கனவு வந்தது. தன்னுடைய பிள்ளையை அழைச்சு சொன்னாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். குர்ஆனில் அதை அப்படியே சொல்கிறாங்க. குர்ஆனில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறத குர்ஆனில் அது பதிவாகிறது. நான் உன்னை அறுத்து பலியிடுவது மாதிரி கனவு கண்டேன். மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. ஏறக்குறைய 12 அல்லது 13 வயசு, ஒரு விவரமான வயசு தானே. உன்னை அறுக்க போகிறேன், கத்தியை வச்சு அறுக்க போகிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யா அபதி ஃபஅல் மா துமர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ என்னுடைய தந்தையே வாப்பா, நீங்கள் ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கிறாங்க. எப்படி பிள்ளை வளர்ந்துருக்குது நீங்கள் பாருங்க. அறுக்கிறது கோழி, ஆடா மாடா, மனுஷனை அறுக்கிறது, தன்னை அறுக்க போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ, நீங்கள் ஒரு நபி, உங்களுக்கு கனவு என்று சொன்னால் அது வஹி, எனவே ஏவப்பட்ட மாதிரி நீங்கள் செய்யுங்க, என்ன அருங்கங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். தவம் கிடந்து பெற்ற பிள்ளை இல்லையா. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்யாணம் முடிச்சு பல ஆண்டுகள் ஆகியும் கூட குழந்தை இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லாமல் தான் அடுத்த கல்யாணம் முடிச்சு இஸ்மாயில் பிறந்திருக்கிறாங்க. தவம் கிடந்த பிள்ளையை அறுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவர்களை அறுப்பதற்காக அழைத்து போனாங்க. இன்றைக்கி அந்த இடம் இருக்குது மீனாவில், அந்த இடம் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாலத்துக்கு கீழே நீங்கள் பஸ்லேயோ வேன்லேயோ வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க, இப்படி இந்த குப்பா மாதிரி, அந்த மெஹராப் மாதிரி ஒரு அடையாளம், ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கிறது. அதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட இடம். அப்போ அங்கே வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தர் இப்போ ஆட்டை அறுக்கிறோம், மாட்டை அறுக்கிறோம், கோழியாக இருக்குன்னா இப்போ கழுத்தில் தானே இருப்பாங்க. அவங்க அப்படி செய்யலை, குப்புரை போட்டு பெடரியில் அறுக்க பார்த்தாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கும்போது இறக்கம் வந்துடுமா இல்லையா, அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் யாருக்கு ஏற்பட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்போ இஸ்மாயில் தான் கேட்குறாங்க, யாபத்தி வாப்பா, அறுக்கிறதுனா இங்கேயே அறுப்பாங்க, நீங்கள் என்ன குப்புரை போட்டு கவுத்தி போச்சு என்ன அறுக்கிறீங்க? பிள்ளை கேட்குது. இல்லைம்மா, உன்னை முகத்தை பார்த்துக்கிட்டு அறுக்க வேண்டியது வருமே, எனக்கு இறக்கம் ஏற்பட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்களாம், இல்லை, என்னுடைய மஹப்பத் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட அதிகமாகி விடக்கூடாது. யார் சொல்கிறா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய இதயத்தில் அல்லாஹ்வினுடைய மஹப்பத்து தான் அதிகமாக இருக்கணும். என் முகத்தை பார்த்துக்கிட்டே நான் அல்லாஹ்வுக்காக குர்பான் செய்கிறேன் என்று அருங்க. என் மஹப்பத் உங்களுடைய கல்விலே இருப்பதை விட ரப்பினுடைய மஹப்பத் அதிகமாக இருக்கணும்.
அதுதான் வெற்றி என்று சொன்னதும் அப்படியே அதிசயிச்சு போட்டாங்க. திருப்பி என்ன செஞ்சாங்க, அறுத்தாங்க. நிமித்தி போட்டு அறுக்குன்னா கத்தி அறுக்கே இல்லை, அது முடிஞ்சது. இனி அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வானிலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினான். அந்த ஆடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள ஆடு, அது தனி வரலாறு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் அதற்கு பிறகு இந்த ஒரு சோதனை. அதற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, புனிதமான அந்த காபத்துல்லாவை கட்டுறாங்க. அந்த கட்டுறது என்பது தனி ஒரு வரலாறு, அது ஒரு நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிட்டாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிட்டாங்க. இப்படியே இருக்கும்போது இப்போ ஃபுல்லாக முழுக்க அந்த ஜுர்ஹும் என்ற அந்த கிளை வந்தாங்க இல்லையா, அவங்க கையில் தான் அந்த மக்காவே இருக்குது. இப்போ நல்ல போக்குவரத்து அது இது எல்லாரும் தேடி வரக்கூடிய பகுதியாக அது ஆயிடுச்சு. காபத்துல்லாவையும் கட்டப்பட்டது, காபத்துல்லாலையும் வணக்கங்கள் நடந்து கொண்டு இருந்தது. பரிசுத்தமான வணக்கம், எல்லாருமே தூய்மையான வணக்கம் வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் பனு ஹுஸாஆ என்ற ஒரு கோத்திரத்தார் அந்த பக்கம் வந்தாங்க. அவங்களும் பார்க்குறாங்க, இங்கே ஒரு ஊரே வந்துடுச்சே, இங்கே நாம இருக்கலாமே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அம்ர் இப்னு லுஐ என்று சொல்லக்கூடியவன், அவன் தான் தலைவன், அந்த பனு ஹுஸாவினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன் என்ன செஞ்சான், அவங்க வந்து அந்த பகுதியில் குடியேறி கொண்டு அவனுடைய அட்டகாசங்கள் அதிகமாகி ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டான், ஜுருவம் கிளையோட சண்டை போட்டு, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜுருவம் கிளையோட சண்டை போட்டு அவங்கள என்ன செய்ய விரட்டி விட்டுட்டான். விரட்டி விட்டுட்டு கடைசியில் பார்த்தா அவங்க தோற்று போயிட்டாங்க, ஜுருவம் கிளையினர் தோத்துட்டாங்க, பனு ஹுஸா தான் அங்கே இருந்தாங்க. இப்படி அவர்கள் இருக்கும்போது இவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. இந்த அம்ர் இப்னு லுஐ என்ற தலைவனுக்கு, இப்போ மக்காவுடைய தலைவன் அவன் தான் இருக்கிறான். பனு ஹுஸா கோத்திரத்தார், ஜுருவம் கோத்திரத்தால் அடித்து விரட்டப்பட்டுட்டாங்க. அவங்க வெளியிடத்துக்கு போயிட்டாங்க, மக்காவுக்கு வெளியில் வேற எங்கேயே தங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்ர் இப்னு லுஐக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அவங்க சில பேர் சொன்னாங்க, சிரியா பகுதியில் ஒரு வெண்ணி கிணறு இருக்குது. சில இடங்களில் இந்த வெண்ணி கிணறு பார்த்துருக்கிறோமா இல்லையா, நம்ம நாட்டிலேயே இருக்குது, மலேசியா போன்ற பல நாடுகள் அது இருக்குது. அதில் போய் குளித்தா சரியாயிடும்னு சொல்லி அங்கே போனான். அங்கே போய் குளித்துட்டு வரும்போது அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை பார்க்குறான். இதை அப்படியே பார்த்த உடனே அந்த மக்கள்லாம் கேட்டாங்க, அந்த இது மக்காவுடைய தலைவர் இல்லையா, மக்கா பிரபலியம் ஆயிடுச்சு, மக்காவினுடைய தலைவர் அல்லவா இந்த சிலையை, நம்முடைய சிலையை பார்க்கிறார் என்று சொல்லி இந்த சிலை வேணுமான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வேணும், அழகாக இருக்குது அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டான். அதை வாங்கிட்டு வரும்போது இடையில கை ஒடிஞ்சு போச்சு, அதுக்கு தங்கத்தால் கையை வச்சான், தங்கத்தால் கையை செஞ்சு வச்சான். ஊர் அங்கே கொண்டு வந்து அந்த சிலையை எங்கே கொண்டு வந்து வச்சான், காபாவில் கொண்டு வந்து வச்சுட்டான். அதான் ஹுபல், முதல் முசீபத் அங்கே தான் ஆரம்பிச்சது. இந்த சிலைகளுக்கு என்று ஒரு பண்பு இருக்கிறது. நீங்கள் எங்கேயும் பாருங்கள், தனியாக ஒரு சிலை இருக்காது. சிலை வந்து அதோட குட்டி சிலை, அந்த சிலை இந்த சிலை எல்லாம் வந்துடும். இது சிலையினுடைய பண்பு அது. ஆக பல சிலைகள் அங்கே வர ஆரம்பித்தது. சிலைகள் பல வந்து விட்டுன்னு சொன்னால் ஜாதிகள் வந்துடும். இது இயல்பான ஒரு விஷயம். சிலைகள் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் ஒரு சிலை பல சிலைகளை கொண்டு வந்துடும், அதனுடைய அசர் அது. அதே மாதிரி சிலைகள் அது எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஜாதிகளும் வந்துடும். அதே மாதிரி ஜாதிகள் அங்கே வந்துருச்சு. அந்த அரபுகள் மத்தியில், ஹுஸா மத்தியில் பல ஜாதிகள் வந்தது, சண்டை வந்தது, வம்பு வழக்கு பிரச்சனை, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லா முசீபத்தும் வந்தது. இது இப்படியாக இருந்து ஒரு ஒரு நீண்ட காலம் போனது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அவங்க தந்தை ஹாஷிம், மனாஃபு, அப்து மனாஃபு, அதுக்கு மேலே குசை, 5வது பாட்டனார். அவங்க குறைஷ் இல்லையா, அவங்க ஜுரும் கிளையில் இருக்கிறாங்க. அந்த ஜுரும் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த குலை, அந்த அதில் தான் அவங்களுடைய பிள்ளைகள்லாம், இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய பிள்ளைகள்லாம் வர்றாங்க. அதில் தான் யாரும் வர்றாங்க, குசையும் வர்றாங்க. அவங்க பார்த்தாங்க, நம்ம பகுதி நம்ம இடத்த அவன் அபகரித்து வச்சிருக்கிறான், ஏன் விடுவானேன்னு சொல்லி அவங்க போர் தொடுத்து அவங்க என்ன அடித்து விரட்டி பனு ஹுஸாவை அடித்து விரட்டினாங்க. இதான் அந்த காபத்துல்லாவுக்குள்ளே சிலைகள் வந்த வரலாறு. ஆனால் என்ன ஒரு பெரிய முசீபத் என்று சொன்னால், அந்த சிலை வணக்கத்திற்கு இந்த குறைஷ்களும் பழகி போயிட்டாங்க. குறைஷ்களும் சிலை வணக்கத்துக்கு ஆட்பட்டு போயிட்டாங்க. அது ஏன் ஆட்பட்டாங்கிறதெல்லாம் வரலாறு இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு ஒரு காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்ததற்கு பிறகு அந்த காபத்துல்லா புனிதப்படுத்தப்பட்டது. அருமையான பெருமக்களே, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் காபத்துல்லாவை கையில் கொண்டு வர்றான். கொண்டு வந்து அங்கே அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற அந்த தாரக மந்திரத்தை அங்கே நிறுவுகிறார்கள். காபத்துல்லா ஹரம் ஷரீஃப் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு லட்சோப லட்ச மக்கள் அதை நோக்கி சென்றிருக்கிறான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவுடைய முதல் முத்தவல்லியாக இருந்தாங்க. அடுத்த முத்தவல்லியாக சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவருமாக கட்டி எழுப்பிய அந்த கட்டிடம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. சில மாற்றங்கள் நடந்திருக்கு, சில மாற்றங்கள் நடந்திருக்குது. அந்த அஸ்திவாரம்லாம் அப்படி தான் இருக்குது. அஸ்திவாரங்கிறது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் போட்டது அல்லது அதுக்கு முன்னால் மலக்குமார்கள் போட்டது. அந்த அஸ்திவாரம் மாறலை.
ஆனால் அந்த இன்றைய கட்டிடத்தினுடைய அந்த வடிவு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வழங்கப்பட்டது. இவ்வளவு பெரிய தியாகங்களை ஆற்றியவர்கள் தான் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய மகனை அறுத்து பலியிட முன் வந்தாங்க. அதே மாதிரி அவங்கள நம்ரூத் என்ற அரசன் சத்தியத்தை எடுத்து சொல்வதினால் நெருப்பிலே போடுவேன் என்று சொல்லி ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினான். இன்ஷா அல்லாஹ் அது நம்ம வாய்ப்புகள் கிடைத்தால் அதுக்கு தனி வரலாறு நம்ம பேசுவோம். அப்போ அதுலேயும் கூட அவங்க எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, என்னுடைய உதவி வேண்டுமா என்று கேட்ட பொழுது, என் ரப்பு பார்க்கிறானா இல்லையா? பார்க்கிறான், அப்போ எனக்கு அவன் போதுன்ட்டாங்க. என்ன மாதிரி ஒரு தவக்கல். குல்னா யானாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ சலாமத்தாக ஆகுவாயாக என்று அல்லாஹ் சொன்ன போது அது சலாமத்தாக ஆயிடுச்சு. அப்போ அவங்க உம்மா இருக்கிறாங்களாம். வரலாற்று நான் படித்தேன். அமீலா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மா ஹயாத்தாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பார்க்குறாங்க, அங்கேயும் சத்தம் போடுறாங்க. உள்ளே பார்த்தா மகன் வந்து ஒரு சோலையில் உட்கார்ந்துருக்கிறார். பச்சை பசேன்னு இருக்கு, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு யாரும் நெருங்க முடியல. ஆனால் தூரத்தில் அவர்கள் சோலையில் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அங்கே உம்மா கேட்டாங்களாம், யா புனை, என்னுடைய அருமை மகனே, நானும் உள்ளே வரலாமா? நெருப்பு என்னை தொடாதே, சீண்டாதே, சுடாதேன்னு கேட்கும்போது வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் மகனை அப்படி கட்டி அணைச்சி நெத்தியில் முத்தம் விட்டுட்டு திரும்பி வந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு வரலாறு இருக்குது. நம்ரூதினுடைய மகள் இதை பார்க்குறான். அவன் மாளிகையில் கூட கோபத்தை நின்று பார்க்குறான். இது என்னடா இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி இப்படி போடப்பட்டிருக்குது. இப்போ அவங்க என்னடா சோலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நெருப்புக்குள்ள சோலையா? வகை வகையான கனிவர்க்கங்கள் மலர்கள் எல்லாம் இருக்கிறது. இங்கேருந்து யா இப்ராஹிம் இங்கே சத்தம் போடுறான். அங்கேருந்து அல்லாஹ் அந்த சத்தத்தை ஏற்றி வைக்கிறான். நானும் அங்கே வர முடியுமா? நானும் வரலாமான்னு நம்ரூதின மகள் கேட்குறான். நம்ரூதுங்கிறவன் அவன் தான் அரசன், அவன் தான் இதை போட்டான். உலகத்தை ஆண்ட 4 அரசர்களில் ஒருவன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வரலாம், ஆனால் என் ரப்பை நீ ஏற்றுக்கிட்டா வரலாம், என்னை அவனுடைய தூதராக நீ ஏற்றுக்கொண்டால் வரலாம் என்று சொன்னபோது, நான் இப்ராஹிமினுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன், ஆமன்து பிரப்பி இப்ராஹிம் என்று சொன்னதும் வாண்டாங்க. உள்ளே போனாங்க. உள்ளே போய் அவங்களும் உட்காந்து அங்கே சொர்க்க அந்த பூங்காவை பார்த்து அதிசயப்பட்டு ஈமான் கொண்டு வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அவங்க வாப்பாவனால, அது வேற. இப்படியெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பேசக்கூடிய, நினைவு கூறக்கூடிய நாளாக நாளைய தினம் அமைகிறது. நாளைய தினம் நம்ம நிறைய பேச மாட்டோம், 2 வார்த்தை சொல்லிட்டு குத்பாவுக்கு போயிடுவோம் இல்லையா? அதனால் அதை இப்போவே நான் தக்தீம் பண்ணிட்டேன். அருமையான பெருமக்களே, எனவே இதை நாம் கவனத்தில் கொண்டு தியாக உணர்வோடு செயல்பட்டால் பாலைவனங்கள் கூட சோலைவனமாக மாறிடும். தியாக உணர்வு வேணும். ஆனால் நம்முடைய மக்கள் மன்றில் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது அவர்கள் பார்த்துக்கொள்ளணும். தியாகம், நாம் உலகத்திலே பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் செய்தோம், பிள்ளைகளை பெற்றோம், மூத்தாயிட்டோம் அப்படின்னு இருக்கிறத விட இந்த சமூகத்திற்கான இந்த ஹிதமாத்துகளை செய்து வைத்தோம், இந்த சமுதாயம் நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறது, நம்முடைய காரியங்களை அது பாராட்டி நமக்கான நன்மைகளை அது சேர்த்து வைக்கிறது என்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்பதை இந்த உரையினுடைய கருவாக நான் சொல்லி, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தியாக சிந்தனையும் உணர்வுகளையும் நமக்கு தந்து இந்த உலகத்திலே வாடும் மக்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்காக நம்மால் முடிந்த தியாகங்களை ஆற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியது போன்று அவர்கள் செய்த தியாகத்தில் ஒரு பகுதியையாவது யாம் செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.